உங்ககிட்ட உள்ள தேவையில்லாத பழைய லேப்டாப்பை அதிக விலைக்கு வித்துடுங்க. உடனே கீழே உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்க. உங்க பணம் உங்களை தேடி வரும். வெல்கம் டு டெக் இண்டிபெண்டன்ஸ் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னாக்கா, மெடிக்கல் ஃபீல்டுக்கு புசி சாஃப்ட்வேர்லேருந்து இன்வாய்ஸ் பிரிண்டிங் எடுக்கும்போது பேட்ச் நம்பர் அண்ட் எக்ஸ்பைரி டேட் வரும். ஸோ அந்த பேட்ச் நம்பரும் எக்ஸ்பைரி டேட்டும் நம்ம எப்படி எனேபிள் பண்ண போகிறோம் அப்படின்றத நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அதோட பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்லையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்துகிட்டே இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மெடிக்கல் ஃபீல்டில் பர்ச்சேஸ் என்ட்ரி ஃபஸ்ட்டு நீங்கள் ஆட் பண்ணும்போது எக்ஸ்பைரி டேட்டும் பேட்ச் நம்பரும் கொடுத்தா தான் நீங்கள் பிரிண்ட் எடுக்கும்போது அது உங்களுக்கு வரும். ஸோ அப்போ நீங்கள் என்ட்ரி ஆட் பண்ணும்போது நீங்கள் எக்ஸ்பைரி டேட்டும் பேட்ச் நம்பரும் கொடுத்தாகணும். ஸோ அப்போ எப்படி நம்ம அதை கொடுக்குறோம் அப்படின்றத, அதுக்கு கொடுக்கும்போது அதை எனேபிள் பண்ண போகிறோம் அப்படின்றத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு புசி சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணிங்க. புசி சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கம்பெனி ஓப்பன் பண்ணிக்கங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி, லாஸ்ட் வீடியோவில் சொன்ன மாதிரி, நீங்கள் கீபோர்டில் எந்தளவுக்கு யூஸ் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கும், ஸ்பீடு நல்லாயிருக்கும். ஸோ ஒரு தடவையும் நீங்கள் மவுஸ் கிளிக் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அட்மினிஸ்ட்ரேஷனில் கான்ஃபிகரேஷன் இருக்கும். கான்ஃபிகரேஷனில் ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ் சொல்லிட்டு ஒரு இருக்கும். அந்த கிளிக் பண்ணிங்கனாக்கா இந்த மாதிரி வந்துடும். இதில் பார்த்தீங்கன்னாக்கா இன்வெர்ட்ரின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். ஸோ இன்வெர்ட்ரி கிளிக் பண்ணிங்கனாக்கா இங்கே பேட்ச் நம்பர் இங்கே பாருங்கள். இதில் இங்கே எல்லா நீங்கள் இன்வென்ட்ரி கொடுக்கும்போது எல்லா ஆப்ஷன்ஸும் இங்கே இருக்கும். அதில் உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம், எனேபிள் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பேட்ச் நம்பர் நம்மளுக்கு தேவையானது பேட்ச் நம்பர் ப்ளஸ் எக்ஸ்பைரி டேட் தான் நம்ம இப்போ ஆட் பண்ண போகிறோம். இங்கே பேட்ச் நம்பர் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ இங்கே பார்த்தீங்கன்னாக்கா பேட்ச் நம்பர் இருக்கும். இந்த பேட்ச் நம்பரை நீங்கள் எனேபிள் பண்ணணும். ஸோ இதை எனேபிள் பண்ணணும். இதை கிளிக் பண்ணிங்கனாக்கா இங்கே கான்ஃபிகரேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக அது ஓப்பன் ஆகிடும். இதை பாருங்கள், இங்கே ஜஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னால ஆட்டோமேட்டிக்காக பேட்ச் வைஸ் டீட்டெயில்ஸ் ஆப்ஷன் வரும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே பேட்ச் மேனுஃபேக்சரிங் டேட் இன்புட் ஃபார்மேட்டுன்னு இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபுல் டேட் ஃபார்மேட் வேணாலும் இதை வச்சுக்கலாம். இங்கே பாருங்கள், ஃபுல் டேட் ஃபார்மேட்னாக்கா இந்த மாதிரி டேட்டு, மந்த்து, இயர் அப்படி காட்டும். மோஸ்ட் ஆஃப் ப்ராடக்ட்டில் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே மந்த்து அண்ட் இயர் மட்டும் தான் கொடுத்துருக்கும். ஸோ அப்போ நம்மளுக்கு வெறும் மந்த்து இயர் இந்த கீழே இருக்குது பார்த்தீங்களா, இந்த மாதிரி மந்த்து இயர் மட்டும் நம்ம கொடுத்தா போதும், வேறு ஒன்றும் தேவையில்லை. அதேமாதிரி எக்ஸ்பைரி டேட், இது மேனுஃபேக்சரிங் டேட், இது எக்ஸ்பைரி டேட். ஸோ நம்மளுக்கு மேனுஃபேக்சரிங் டேட் வேணும் அப்படின்னா நம்ம வச்சுக்கலாம், இல்லை நாட் ரெக்யூர்னு கொடுத்துக்கலாம். ஸோ நான் எனேபிள் பண்ணியே வைக்கிறேன். ஏன்னா இன்கேஸ் நாளைக்கு ஃபியூச்சரில் ஏதாவது ஆட் பண்ணணும் அப்படின்னாலும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இங்கே எக்ஸ்பைரி டேட் இன்புட் ஃபார்மேட் இருக்குது. எக்ஸ்பைரி டேட்டில் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே அதேமாதிரி நான் இதுலேயும் மந்த் அண்டு இயர் ஃபார்மேட்டை மட்டும் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். அதேமாதிரி கீழே பார்த்தீங்கன்னாக்கா அலோ இஷ்யூ ஆஃப் எக்ஸ்பைரி டேட் பேட்சஸ்னு வருது. இங்கே நான் அலோ வித் வார்னிங் அப்படின்னு கொடுத்துருக்கேன். என்னன்னாக்கா நம்ம 90 டேஸ், இந்த கீழே பார்த்தீங்கன்னாக்கா வார்னிங் டு பின் ஷோன் 90 டேஸ் பிஃபோர் எக்ஸ்பைரி டேட். 90 நாளைக்கு முன்னாடி நம்மளுக்கு எக்ஸ்பைரி டேட் ஆகும் முன்னாடியே அந்த ப்ராடக்ட்டுக்கான 90 டேஸ்க்கு முன்னாடியே நம்மளுக்கு வார்னிங் கொடுக்கும். ஸோ இதையும் நான் 90 டேஸ் நான் இங்கே டிஃபால்ட்டாகவே செட் ஆகிருக்கும். ஸோ 90 டேஸ் அப்படி நீங்கள் கொடுத்துருங்க. இங்கே மெயின்டைன் எம்ஆர்பின்னு இருக்குங்க, இதையும் கிளிக் பண்ணிவிடுங்க, ஓகே கொடுத்துருங்க. ஸோ இது ஓகே கொடுத்துட்டு இதை சேவ் பண்ணிவிடுங்க. ஸோ இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னாக்கா இதில் இன்வென்ட்ரியில் இங்கே மெயின்டைன் ட்ரக் லைசன்ஸ் இருக்குங்களா, இதையும் நம்ம எனேபிள் பண்ணிக்கணும். ஸோ எனேபிள் பண்ணிங்க அப்படின்னாக்கா இங்கே ட்ரக் லைசன்ஸ் 1, ட்ரக் லைசன்ஸ் 2, இங்கே கண்டிப்பாக ட்ரக் லைசன்ஸ் எல்லா கெமிக்கல் ஃபீல்டில் எல்லாருக்குமே கொடுத்துருப்பாங்க. ஸோ ட்ரக் லைசன்ஸ் கண்டிப்பாக இங்கே எனேபிள் பண்ணி ஆகணும். ஸோ 1 and 2 இருக்கும், இதை எனேபிள் பண்ணிங்க. நான் சேவ் பண்ணிக்கிறேன், எக்ஸிட் கொடுத்துட்றேன். நெக்ஸ்ட்டு இன்வாய்ஸ் பிரிண்டிங்கில் நம்மளுக்கு இது பார்த்திங்கனாக்கா பர்ச்சேஸ் பண்ணும்போது என்ட்ரி நம்ம ஆட் பண்ணுறதுக்காக நம்ம கொடுத்தாச்சு. அடுத்தது இன்வாய்ஸ் பிரிண்டிங் எடுக்கும்போது அதில் பேட்ச் நம்பரும் எக்ஸ்பைரி டேட்டும் எப்படி நம்மளுக்கு காட்டணும் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னாக்கா இன்வாய்ஸ் டேட் அண்ட் பிரிண்டிங் இருக்குங்களா, இங்கே போய்ட்டு இதை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே ஸ்டாண்டர்ட் ஃபார்மேட் இருக்கும். இங்கே போய்ட்டு இங்கே சேல்ஸ் இன்வாய்ஸ்னு இருக்கும், இங்கே செலக்ட் பண்ணிவிடுங்க. இங்கே பார்த்தீங்கன்னாக்கா இது கீழே பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், பிரிண்ட் பேட்ச் சீரியல் நம்பர் அண்டு பேராமீட்டர் வைஸ் டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க.
ஸோ இதில் வந்து பேட்ச் நம்பர் வைஸ் வந்து நோ கொடுத்துக்கணும். என்னென்னா நோன்னு அர்த்தம், எஸ்ன்னா வந்து ஒய்னா எஸ்ன்னு அர்த்தம். ஸோ இங்கே போயிட்டு நீங்கள் எஸ் கொடுங்க. எஸ் கொடுத்துட்டிங்கனாக்கா நம்ம பேட்ச் நம்பர் வந்து நம்ம இன்வாய்ஸ் பிரிண்டிங் எடுக்கும்போது அதில் உங்களுக்கு வந்துடும். பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எக்ஸ்பைரி டேட்டு இன்வாய்ஸில் பிரிண்டிங் ஆகாது. ஸோ உங்களுக்கு அது தனியாக வேணும் அப்படின்னாக்கா நீங்கள் வந்து தனியாக வந்து அந்த ஃபார்மெட் தனியாக நீங்கள் வாங்கி தான் ஆகணும். அது நீங்கள் டிஃபால்ட்டாக வந்து நீங்கள் இந்த புஷி சாஃப்ட்வேர் கம்பெனிக்கு தான் நீங்கள் ஃபோன் பண்ணி அதுக்கான பில்லிங் ஃபார்மெட்டு நீங்கள் தனியாக வந்து கேஷ் கட்டி தான் நீங்கள் வாங்குற மாதிரி இருக்கும். அது வந்து பார்த்திங்கனாக்கா கஸ்டமைஸ் பண்ணுறது. ஸோ அது வந்து நீங்கள் புஷியில் நீங்கள் டேரெக்டாக அவங்ககிட்ட கேட்டுக்குங்க. இங்கே வந்து பார்த்திங்கனாக்கா பேட்ச் வைஸ் டீட்டெயில் எனேபிள் பண்ணிவிட்டு ஸோ இங்கே வந்து பார்த்திங்கனாக்கா பிரிண்ட் டேக்ஸ் சம்மரின்னு இருக்கு இல்லைங்களா, இங்கே போய்ட்டு வித் HSN கோடு கண்டிப்பாக வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு பில் எடுக்கும்போது கம்பல்சரி வந்து HSN கோடு இல்லாமல் பில் எடுக்கவே கூடாது. இன்றைக்கி ரூல்ஸாகவே கொண்டு வந்துட்டாங்க. ஸோ அப்போ வந்து நம்ம கண்டிப்பாக வந்து என்ன HSN கோடு கொடுத்து தான் நம்ம எனேபிள் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் உங்களுக்கு பேங்க் டீட்டெயில்ஸ், உங்களுக்கு என்ன பேங்க் டீட்டெயில்ஸ், உங்களுடைய பேங்க் டீட்டெயில்ஸ் வேணும்னு நீங்கள் இங்கே ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் இங்கே சேவ் கொடுத்துருங்க. சேவ் கொடுத்துட்டு குவைட் கொடுத்துட்டிங்கனாக்கா போதும். ஸோ நீங்கள் இன்வாய்ஸ் பிரிண்டிங் எடுக்கும்போது இங்கே பார்த்தீங்கன்னாக்கா சேல்ஸ் இன்வாய்ஸில் போய்ட்டு பிரிண்டிங் எடுக்கும்போது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் என்ட்ரி எதுவும் ஆட் பண்ணலை. ஸோ நான் என்ட்ரி ஆட் பண்ணும்போது நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்தமாதிரி நீங்கள் என்ட்ரி பண்ணிட்டீங்கனாக்கா நாளைக்கு பிரிண்ட் எடுக்கும்போது உங்களுக்கு பிரிண்டிங்கில் அந்த பேட்ச் நம்பர் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பிரிண்ட் ஆகி வரும். உங்களுக்கு புஷி சாஃப்ட்வேரில் பில்லிங் கஸ்டமைஸ் பண்ணணும் அப்படின்னாக்கா டிஸ்கிரிப்ஷனில் உள்ள நம்பருக்கு ஃபோன் பண்ணி உங்களுக்கு தேவையான மாடலை உங்களுக்கு வாட்ஸ்அப் மூலயமா நீங்கள் அனுப்பி நீங்கள் கேட்டிங்கன்னா அவங்க கண்டிப்பாக செஞ்சு தருவாங்க. அதுக்கு ஒரு சின்ன தொகையை வாங்குறாங்க, கண்டிப்பாக அவங்க நல்லாவே பண்ணித்தராங்க. அதே போல் உங்களுக்கு புஷி சாஃப்ட்வேரில் ஏதாவது கம்ப்ளைண்ட் இருந்தாலும் நீங்கள் அவங்ககிட்ட கேட்டிங்கன்னா அதையும் செஞ்சு தருவாங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன். மீண்டும் நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல வீடியோவில் பார்க்குறேன். அன்டில் தென் பை ஃப்ரம் துளசி. உங்ககிட்ட உள்ள தேவையில்லாத பழைய லேப்டாப்பை அதிக விலைக்கு வித்துடுங்க. உடனே கீழே உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்க. உங்க பணம் உங்களை தேடி வரும்.